நாடான உக்ரைன் மீது 2022 பிப்ரவரியில் ரஷ்யா போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த போர் தொடர்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் எந்த நிபந்தனைகளும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்நிலையில் ஐரோப்பிய நாடான துருக்கியின் இஸ்தான்புல்லில் ஜூன் 2ஆம் தேதி இரு தரப்புக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை துவங்குவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜூன் 2ஆம் தேதி ரஷ்யாவின் 5 விமானப்படை தளங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் ரஷ்யாவின் 30 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன. இதை ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் எனப்படும் ஆபரேஷன் சிலந்திவலை என்ற பெயரில் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் இந்த போரில் உச்சபட்ச பாதிப்பை ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ளது. அதோடு இதுவரை உக்ரைன் நடத்திய மிக தீவிரமான தாக்குதலாக இது இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டையும் கடந்து நடக்கிறது. தற்போது கிரீமியா உட்பட உக்ரைனின் 20% நிலப்பரப்பு ரஷ்யா வசம்தான் இருக்கிறது. கடந்த மே 30 ரஷ்யா உக்ரைன் மீது 472 ட்ரோன்கள் 7 ஏவுகணைகளை ஏவி பெரிய தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஜூன் 2ஆம் தேதி உக்ரைன் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற பெயரில் ட்ரோன் வாயிலாக ரஷ்யாவின் 5 விமானப்படை தளத்தை தாக்கியது. இதை ரஷ்யா கருப்பு தினம் என அறிவித்துள்ளது. ட்ரோன் தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவம் பயன்படுத்திய FPV ட்ரோன் முழுதுமே தன் நாட்டின் சொந்த தயாரிப்பு என தெரிவித்துள்ளது. இதில் பறக்கும் மிஷன் கேமரா வசதிகள் இருக்கிறது. இதில் உள்ள கேமரா நேரடியாக வீடியோ எடுத்து அதை ட்ரோன் ஆபரேட்டருக்கு கொடுக்கிறது. இதன் வாயிலாக ட்ரோன் பார்ப்பதை ஆபரேட்டரும் அதை நேரடியாக பார்க்க முடியும். இந்த ட்ரோன்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் சக்தி கொண்டது. இதன் தயாரிப்பு செலவு குறைவுதான். ஒரு ட்ரோனின் விலை 3,40,000 ரூபாய். இந்த ஆண்டில் மட்டும் 45 லட்சம் ட்ரோன்கள் வாங்க உக்ரைன் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்காக 1.5 ஆண்டாக உக்ரைன் திட்டமிட்டு வந்துள்ளது. உக்ரைனின் உளவு அமைப்பான SSU இதை நடத்தியது. ட்ரோன்களை ரகசியமாக கண்டெய்னரில் வைத்து ரஷ்யாவுக்குள் அனுப்பி விமான தளங்களின் அறைகள் மரத்திலான அறைகள் இதை மறைத்து வைத்துள்ளனர். அதிலிருந்து ட்ரோன்களை இயக்கி இலக்குகளை தாக்கினர். 5 விமானப்படை தளங்களில் ஒன்றான பெலாயா விமானத்தளம் உக்ரைனில் இருந்து 4500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ரஷ்யாவுக்குள் இவ்வளவு தூரத்திற்கு உக்ரைன் தாக்குவது இதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலுக்கு 117 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் ரஷ்யாவின் 34% போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன என உக்ரைன் தெரிவித்துள்ளது. இதன் மதிப்பு 50,000 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான வகையில் செயல்படுத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகிறார். இந்த தாக்குதலால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதுவும் தன்னை வல்லரசு என மார்த்தட்டிக் கொள்ளும் ரஷ்யாவுக்கு இது மிகவும் அவமானதாகும். இதை பழி தீர்க்க எந்த நிலைக்கு செல்ல ரஷ்யா தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க இந்த போர் தற்போதைய சூழலில் நிற்காதது போல் தெரிகிறது.